ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் சந்தானம் நடிச்சிருக்கிற வடக்குப்பட்டி ராமசாமி படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ட்ரெயிலர்லேயே ஒரு பரபரப்பை உண்டு பண்ணி படம் ரீச் ஆன நிலையில் கதை காமெடியா இல்லை வேற ஏதாவதான்னு பார்க்கறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸில் வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ இதோட கதையை சுருக்கமாக பார்ப்போம். இது 1960 நடக்கிற மாதிரியான கதை. வடக்குப்பட்டின்ற ஒரு சின்ன கிராமத்திலிருந்து தொடங்குது. ஒரு தடவை வெள்ளத்தால இந்த கிராமமே பாதிக்கப்பட்டு அந்த ஊர் காவல் தெய்வம் மறைஞ்சு போகுது. ஆனா அதுதான் இன்னமும் பாதுகாக்கிறதா ஊர் மக்கள் நம்புறாங்க. அந்த ஊர்ல கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாத ராமசாமி பானை செய்யற பையன் இருக்கிறான். தற்செயலா நடந்த சம்பவத்தால அவன் வீட்டு பானையை மறைஞ்சு போன காவல் தெய்வம் திரும்ப வந்ததா ஊர் மக்கள் வழிபட அந்த நம்பிக்கையை டக்குன்னு தனக்கு வருமானம் வர மாதிரி மாத்திடுறான் அந்த பையன். அவர் தான் சந்தானம். இப்போ இந்த கோயில் வருமானத்துல அவருக்கு வாழ்க்கை நல்லா போகுது. அப்ப அந்த ஊருக்கு தாசில்தாரா வர தமிழ் இவரோட பித்தலாட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் பெருசா சம்பாதிக்க வழியை சொல்லி அதுல வர பணத்தை பங்கு போடலான்னு தொந்தரவு கொடுக்க சந்தானம் அதுக்கு படியாம போகிறாரு. கடுப்பான தாசில்தாரோ ஊர் ஒத்துமை டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னு ஒரு காரணத்தை வச்சு கோயிலை பூட்டுறதுக்கு வழி பண்ணிடுறாரு. இதுக்கடுத்து அந்த கோயிலை திறக்கிறதுக்கு சந்தானம் என்னெல்லாம் பண்ணாரு, கடைசியில் என்ன ஆச்சு என்பதே படத்தோட மீதி கதை. இப்படியான கதைக்களத்தை வச்சு ஒரு காமெடியா படத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்திருக்காரு இயக்குனர். படத்துல ராமசாமி ரோல்ல வர சந்தானம் அந்த காலத்து கெட்டப்ல பழைய கேஃப்ரி காமெடியில தன்னோட வழக்கமான கவுண்டர்ல கொடுத்து கூட பல காமெடி ஆர்டிஸ்டுகளோட இறங்கியிருக்காரு. இவரோட டூயிட் இல்லாத மேகா ஆகாஷ் கடைசி வரை வில்லத்தனம் குறையாம இருக்கிற தமிழ்னு மனதில் பதியறாங்க. சந்தானம் தனக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடியிலிருந்து வெளியே வர மெட்ராஸ் ஐ நோயை பயன்படுத்துறது, மேஜர் சந்திரகாந்தா நேரல் ரவி செய்கிற அட்டுழிங்க, இவரும் மொட்டை ராஜேந்திரனும் சேர்ந்து வர கன்னிவடி காமெடின்னு நிறையவே போகுது. ஆனா ஏதோ அந்த காலத்து படம் பார்க்குற மாதிரியே ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததால ஒரு சிலதை தவிர காமெடி அதே லெவல்ல தான் இருக்கு. அதுக்கு மேல கிராமத்துல சந்தானத்தை தவிர மத்தவங்க எல்லாருமே முட்டாளா இருக்கிற மாதிரி அமைச்சது நிரடல். அந்த காதல் ஜோடி விட்ட மாதிரியே பல கேரக்டர்களை அந்த இடத்துல விட்டுட்டாங்க. அடுத்து ஒரே மாதிரியே சில விஷயங்களை ரிப்பீட் ஆகிறதையும் தவிர்த்திருக்கலாம். மொத்தத்துல இந்த படத்தோட கதை ஒரு விதமா கலவையா இருந்தாலும் பெரும்பான்மையான மக்களுக்கு பிடிச்ச மாதிரி கிளைமேக்ஸ் இருக்கிறதுனால ஒரு சுத்து வரும். அதனால அந்த காலம் மாதிரி குடும்பத்தோட போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.